வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும், அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்காமையே நம்ம எப்படி கட் பண்ணணும்னு அன்றைக்கி முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம டிச் பண்ண போகிறோம். எப்படி டிச் பண்ணணும் அளக்காமல் ஏற்கனவே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். பழைய ப்ளவுஸை வச்சு சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்படி மார்க் பண்ணதுலேருந்து நம்ம மடிச்சிக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு, ரெண்டு பக்கமும் அதே அளவு. இப்போ மடித்து நம்ம இதை வந்து தைக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அதுதான் நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணுறோம். பேக் பீஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கீழே பாட்டம் தைக்கிறோம். பேக் பாட்டம் தைச்சாச்சு. இப்போ வந்து பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிக்கும் பொழுது வந்து அந்த சைடு போகக்கூடாது. எப்பவுமே நெக்கு சைடில் கொஞ்சம் வந்து இதுவாக வரணும். சென்ட்ரு வச்சோம்னாலும் பேக்கில் நெக்கு பெருசாக வைக்கும்போது கிராஸாக போகும். அதுக்காக கொஞ்சம் சென்டர்லேருந்து நெக் சைடில் தள்ளி வரணும். டாட்டு கொஞ்சம் டாட்டு வந்து நான் பிடிக்கிறேன். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறது இப்படி தள்ளி தான் பிடிக்கணும். கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போனாலும் முதுகு தூக்கின்னு தெரியும் அசிங்கமாக. ப்ளவுஸ் ஃபினிஷிங் பேக் சைடில் நல்லா இருக்காது. அதனால் டாட் வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். இதே சைஸு இந்த பக்கமும் நம்ம பிடிக்கிறோம். பேக் சைடு பேக் பீஸில் 2 டாட் பிடிக்கிறோம் நம்ம. எப்பயுமே ப்ளவுஸில் வந்து தைக்கும் பொழுதே டபுள் ஸ்டிச்சிங் போட்டுடணும். 2 முறை தையல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் ஸ்டிச் பண்ணும்பொழுதே எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கணும். இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேக் பாட்டம், இது வந்து டாட்டு. நெக்கு வந்து ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக தான் நெக்குக்கு போகணும். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து கப்பு எப்படி பிடிக்கணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கிறேன். இப்போ வந்து சென்டராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கணும். இது வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம டாட் பிடிக்கணும். கீழே வந்து ஷேப் கரெக்டாக அப்போ தான் வரும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னா தள்ளி ஒரு 2.25 2.5 இன்ச்சில் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக 2 இன்ச்சு அந்த மாதிரி பிடிச்சா போதும். இப்போ டாட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு இப்போ பிடிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இந்த கர்வ் வரணும்ல, அந்த கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த சென்ட்ரு பார்த்து இப்போ பிடிக்கிறேன் நான். ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போய் இது பண்ணக்கூடாது. எப்பவுமே கப்பு வந்து கரெக்டாக பிடிக்கணும். ஷேப் அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள், இது வந்து ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிடிக்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பிடிச்சி, ஏன்னா இது ஒரே மாதிரி நார்மல் பீஸுன்றதுனால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியாது. அதனால் இப்படி போட்டு நம்ம பிடிக்கும். ஃபஸ்ட்டு சொன்னல அதே மாதிரி தான் இது இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் பிடிக்கிறாங்க. இப்போ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 2 கப்பு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பீஸும் இப்போ 2த்தையும் பேக் பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். பேக் பீஸில் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்பொழுது இந்த பிஞ்சு தெரியாமல் மடிச்சிக்கணும் அழகாக. அப்படியே அட்டாச் பண்ணிங்கன்னா நூல் நூலாக தெரியும்.
பாருங்கள், எங்கே தைச்சாலுமே நான் வந்து டபுள் தையல் உடனே ஸ்டிச் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸு பிரியாமல், தையல் பிரியாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டபுள் தையல் அடிக்கும் பொழுதே கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃப்ரண்ட்டும் இப்போ பேக் பீஸோடு நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணும்போது பாருங்கள், எல்லா தையலுமே கொஞ்சம் கிராஸு, பக்கெட் கிராஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சமாக கிராஸ் வரணும். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஷோல்டராண்ட அழகாக ஷேப் வரும். அதுக்காக கிராஸ் கொடுத்து தைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பட்டி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட்டி பீஸ் பாருங்கள், இது ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்ததுனால அவங்க எக்ஸ்ட்ரா துணி வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். பட்டி பீஸில் அந்த பிஞ்சு தெரியாமல் பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நான் வைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இப்போ கீழே ஒரு பீஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம ப்ளவுஸ் பீஸை போடுறோம். எப்பயுமே பட்டி அட்டாச் பண்ணும்பொழுது இந்த கட்டிங் வந்து கொஞ்சம் விட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணணும், கிராஸ் வராமல் இருக்கும். இப்போ இது உள் பக்கமாக வேஸ்ட் பீஸ் ஒன்று வைக்கிறேன், திக்னஸ் வரணும் இல்லையா, அதுக்காக. பட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்படி திருப்பினோம்னா பாருங்கள், உள் பக்கமும் துணி தையல் தெரியலை, ஃப்ரண்ட் பக்கமும் தையல் தெரியல. இப்போ டேன் பண்ணி மேலே ஒரு எட்ஜி போடுறேன். டேன் பண்ணி எட்ஜி போட்டாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அழகாக கட் பண்ணிக்கணும். சைடோட வச்சு பார்க்குறோம். நம்ம இது வந்து அளக்காமல் உங்களுக்கு தைக்கிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் நம்ம பழைய ப்ளவுஸ் அளவு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை வச்சு தான் நம்ம தைக்கிறோம். இப்போ சைடு பாருங்கள், இது பீஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்ததுனால நான் ரொம்ப திட்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் இங்கே வந்து சைடு அட்டாச் பண்ணணுன்னு பார்த்தா கொஞ்சம் தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பீஸ் நிற்கிது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று அட்டாச் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட்டிங் பீஸில் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து மேலுக்கு தூக்கிக்கும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணி தான் இந்த ப்ளவுஸை க்ளோசிங் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணி அப்படியே நம்ம எட்ஜி போடுறோம். எட்ஜி போடுறதுனால பரவாயில்ல, போட்டால் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ வந்து சைடு வச்சு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பட்டியை கரெக்டாக வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம இதை அப்படியே மடித்து க்ளோஸ் பண்ணி, வேணால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் ப்ளவுஸ் கையெல்லாம் தூக்கும்பொழுது மேலுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கே ஃப்ரண்ட்டு வந்து இவங்க அளவில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அந்த அளவு நம்ம வைக்கணும். பட்டி பாருங்க, ஃப்ரண்ட்டு வந்து இப்போ பட்டியோட அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ கையும் அட்டாச் பண்ணலாம். வந்து கையை அட்டாச் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கணும். நம்ம கர்வ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டில் போகணும் ஷேப்பு. அதே மாதிரி பாருங்கள், இந்த சென்டர் இங்கே வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டு கரெக்டாக போய் அந்த நாச் இங்கே போட்டு வச்சுருக்கோம் அதில் செட் ஆகணும். வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா அது மேலேயே இன்னொரு தையல் இப்போ கையை அட்டாச் பண்ணியாச்சு.
கை அட்டாச் பண்ணிட்டேன். கை இதில் எம்மிங் பண்ணல, அதனால தையிலே அடிச்சிடுறேன். அவங்க வந்து தையல் தான் கேட்டாங்க, அதுக்காக நம்ம வந்து மடித்து தையல் அடிப்போம். கை எம்மிங் இல்லாமல் தையிலே அடிச்சிடுறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சைடு அட்டாச் பண்ண போகிறோம். கையை அவங்களோட ஹேண்டில் இது பண்ணியிருக்கோம், அது பக்கத்தில் கொஞ்சம் 3 தையல் வர மாதிரி நம்ம கையை வந்து அட்டாச் பண்ணுறோம். சைடு க்ளோஸ் பண்ணுறோம். சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து கிராஸ் வருது, இங்கேருந்தும் கிராஸ் வருது தையல். நல்லா பாருங்கள், இங்கேருந்து கிராஸ் வருது. அதே மாதிரி இடுப்புலேயும் இந்த கிராஸ் இங்கே வரணும், பக்கெட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான். அதே மாதிரி தான் கொஞ்சம் கிராஸ் வரணும். ரொம்ப கிராஸ் வந்தாலும் சுருக்கம் வரும் அந்த அக்குள்ள. ஒரு சைடு வந்து கையை அட்டாச் பண்ணி முடிஞ்சிருச்சு ப்ளவுஸு. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி பட்டி அட்டாச் பண்ண போகிறேன். எப்பயுமே ஷேப் தான் ப்ளவுஸுக்கு முக்கியம். பட்டி அட்டாச் பண்ணும்பொழுது கரெக்டாக அட்டாச் பண்ணணும். நம்ம ப்ளவுஸு சரியில்லைன்னா நம்ம மேலே குறை சொல்லிடுவாங்க டக்குன்னு. எப்பவுமே நம்ம துணி தைச்சா பரவாயில்ல, வெளியே வந்து வாங்கி தைக்கும் பொழுது கம்மியான அளவுலாம் எடுத்துகிட்டு வந்து 70 சென்டிமீட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு தையன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அப்போவே சொல்லிடணும், அளந்து பிட்டை பார்த்துட்டு இது தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம வாங்கி கட் பண்ணிட்டோம்னா நம்ம தான் சரியாக தைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. துணியை பத்தோன்றத நம்ம வாங்கும்பொழுதே அளந்து பார்த்துட்டு சொல்லிடணும் எப்பவுமே. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு, இல்லைன்னா சரி வராது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் சைடு பத்தாமல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வரும்போது அதே மாதிரி தான் இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ண துணி வேணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணுறேன். இதே மாதிரி சைடு அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு க்ளோஸ், அந்த பட்டி க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த சைடும் இந்த பக்கம் எப்படி இருக்குது, ரைட் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதே சேம் அளவு தான் நம்ம பட்டி க்ளோஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் காஜா வைக்கணும் இல்லையா, அந்த இடத்துல சொல்கிறேன் நான். ஃப்ரண்ட் பீஸ் மடிக்கும் பொழுது ரெண்டும் ஈவனாக இருக்குதா அப்படி பார்த்துட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து சைடு இன்னொரு கையை அட்டாச் பண்ண போகிறேன். வந்து கையை இன்னொரு சைடு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் கையை முதல்ல மடித்து பாட்டம் அடிச்சிடுறேன். தையல் எம்மிங் கை எம்மிங் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் நம்ம அளந்துக்கிட்டே இருந்தோம்னா சட்டுன்னு வேலை ஆகுது. அதனால் அப்படியே மடித்து தைக்கிறேன். பாட்டம் மிஸ்ஸஸ்ன்னு எனக்கு தெரியுன்றதுனால நான் தைச்சிடுறேன். நீங்கள் அளந்தே தைக்கிறவங்க பொறுமையாக தையுங்க. இப்போது ஃப்ரண்ட்டு கை அட்டாச்சிங் போகுது.
நம்ம சென்ட்ரு வச்சு பார்த்து தைச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் கரெக்டாக வரும். அதனால் இங்கே ஷோல்டர்லேருந்தே நம்ம வச்சு பார்த்து சைடு க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் பண்ணோம் இல்லையா, அதே அளவு இந்த பக்கமும் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஒரே ஈவெண்ட்டாக தையல் வரணுன்னா ஒரு ப்ளவுஸ் ஒரு பக்கம் முடிச்சிட்டோம்னா அதை வச்சு தான் இன்னொரு பக்கம் தையல் போடணும். ரைட் சைடு எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணுறேன். வச்சு இதை துணி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணுறேன். எப்பவுமே எக்ஸ்ட்ரா பீஸை தச்சு முடிச்சதும் கட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்க க்ளீனாக இருக்கும். இப்போ முன்னாடி காஜா கட்டுறதுக்கு எடுத்து தைக்கிறது பாட்டி பார்க்கலாம். பழைய பீஸில் வச்சு நம்ம கட் பண்ண அளவு கரெக்டாக இருக்கா, எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு தான் காஜா நம்ம தையல் போட்டு ஃப்ரண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். ரெண்டு பீஸ் நான் அந்த அன்னைக்கு கட் பண்ணும்பொழுது இந்த இதெல்லாம் கட் பண்ணி காமிக்கல, அதுக்காக இந்த வீடியோவில் பீஸ் கட் பண்ணி காமிக்கல. மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏன்னா ப்ளவுஸ் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் தைக்கணும்னா கழுத்து லூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படியே பண்ணிடணும் நம்ம. இந்த பக்கம்தான் மெயினாக காஜா தையல் அடிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பட்டையான துணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த சைடு க்ளோஸிங்கிறதுனால கொக்கி வைக்கிற பக்கம் மெலிசான துணி, காஜாவுக்கு மடித்து துணி திக்னஸாக வரணும் இல்லையா, அதுக்காக. இந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணேன். காஜா மடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு வச்சு இப்போ இங்கே அளக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படி நாலாக முதல்ல சென்டராக மடித்து சென்ட்ரு காஜா மார்க் பண்ணுங்க. சென்டர் இதிலிருந்து இப்படி மடித்து இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். அதே மாதிரி இதில் இருந்து இப்படி மடிச்சுக்குங்க.
இப்போ வந்து காஜா அடிக்க போகிறோம். எப்பவுமே ப்ளவுஸ் தைக்கும்பொழுது காஜாலாம் கரெக்டாக சென்டராக இருந்தால் தான் கொக்கி போட கரெக்டாக வரும். நூல் போட்டுட்டேன் த்ரெட்டு கட் ஆனதுனால. இப்போ வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா சட்டுன்னு அடிச்சிடலாம். அதுக்காக தான் மார்க் பண்ணி காமிச்சேன். ப்ளவுஸ் அப்படியே மறுபடியும் இன்னொரு தையல் போடுவேன். முடிஞ்சிச்சு, காஜா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நெக்கு க்ளோசிங். இந்த ப்ளவுஸுக்கு நான் பைப்பிங் தான் அடிக்க போகிறேன். இப்போ நெக்கு க்ளோசிங் பண்ணுறதுக்கு பீஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டும் ஈவெண்ட்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணி. இந்த மாதிரி வேஸ்ட் பீஸில் தான் நெக்குக்கு நம்ம வந்து எடுக்கணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தைக்கலாம். நான் அதை கட் பண்ணி காமிக்கிறதுல வந்து எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ வந்து ப்ளவுஸ் க்ளோசிங், நெக்கு க்ளோசிங்காக இந்த கிராஸ் பீஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீனாக இப்போ வந்து பாருங்கள், இந்த பீஸை தான் நம்ம நெக்கில் க்ளோஸ் பண்ண போகிறோம். தையல் அடிக்கும் பொழுது ஒரே அளவாக அடிக்கணும். பைப்பிங்கன்றதுனால முறுக்கின் இல்லாமல் இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா முறுக்கின் போயிட்டு பைப்பிங் ப்ளவுஸ் நெக்கு நல்லா இல்லைன்னா அழகாக இருக்காது. ஒரே லெவலாக வரணுன்னா தையல் அடிக்கும்போது தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். இப்பொழுது வந்து இந்த
தையல் அடிக்கிறோம் இல்லையா, இதை மடித்து க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக இந்த தையல் இந்த பக்கம் மடிஞ்சிருக்கக்கூடாது, இப்படி நம்ம கை பக்கம் திருப்பிக்கணும். அப்போ வந்து ஆப்போசிட்டாக திருப்பினோம்னா தான் பைப்பிங் அடிக்கும்போது அழகாக பட்டையாக உருட்டையாக தெரியும், இல்லைன்னா முறுக்கின்னு நல்லா வராது. ஃபினிஷிங் அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி கையில் வந்து ப்ளவுஸ் பக்கமாக மடிச்சிக்கணும். நம்ம கையோட லெஃப்ட் சைடில் மடிச்சிக்கணும். க்ளோஸிங் முடிஞ்சிருச்சு. பைப்பிங் இப்போ தைக்க போகிறேன் பாருங்கள், ஒரே அளவாக வரும். இப்போ நான் தைச்ச இது அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக திருப்பிட்டு இப்போ தையல் அடிக்க போகிறோம். பைப்பிங் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அழகாக வரும் பைப்பிங். இந்த ப்ளவுஸு பைப்பிங்கோட முடியுது. 1/2 அன் ஹவரில் தைச்சி காமிக்கிறேன்னு, எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியல. இனிமேல் போய் வீடியோ பார்த்தா தான் தெரியும். காண்பிக்கும் பொழுது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் என்னோடய சேனலில் வந்து இப்போ தான் ஆரம்பித்தேன், 2 மாதம் கூட ஆகலை. நிறைய சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குறாங்க. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கிளியராக இல்லைன்னா நல்லா போடுங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியாததை நான் எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணி தைக்க கற்றுக்குங்க. ப்ளவுஸு ட்ரை பண்ணுங்கள். சரியில்லைனாலும் சொல்லுங்கள், எனக்கு என்ன குறைகள் இருந்தால் நான் சரி பண்ணுறேன். ஏன்னா முறுக்காமல் இருக்கணுங்கிறதுனால கழுத்து மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். நம்ம அவசரப்பட்டு அடிச்சிட்டோம்னா போடுறவங்க நம்ம போடும் பொழுதெல்லாம் டைலர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. ப்ளவுஸுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அளவு பார்த்து நம்ம நார்மலாக ஃபுல்லாக அளவு பார்த்துட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே மாதிரி நம்ம தையல் மட்டும் பிடிச்சிக்கணும், எக்ஸ்ட்ரா தையல் போடணும். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து கொக்கி வச்சு காஜா கட்டணும், ஊக்கு வச்சு கொக்கி அட்டாச் பண்ணணும், காஜா வைக்கணும். காஜா கூட தையல் வச்சிட்டோம், எக்ஸ்ட்ரா ஒரு காஜா ஒன்றா தைக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு எடுத்து தான் தைக்கணும்னு இல்லை, நம்ம அளவு ப்ளவுஸை வச்சே தான் இந்த ப்ளவுஸ் தைச்சேன் நான். இதே மாதிரி நீங்களும் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி தைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு போடுங்க. பைப்பிங்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு. இது க்ளோஸிங். இது இந்த பீஸை எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணல நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த ப்ளவுஸு. பைப்பிங்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரே மாதிரி ஒன்றை மாதிரி ஈவனாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கரெக்டாக 1/2 அன் ஹவர் ஆகிறதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன்.